நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. தொடர்ந்து நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா, நாட்டு மாடுகள பாதுகாக்கிறாங்க இல்லையா? அவங்கள பத்தியும், ஜல்லிக்கட்டு ஆர்வலர்கள பத்தியும் நேரா சந்திக்கிறோம். சந்திச்சு அவங்கள பத்தியும், அவங்க வளர்க்கக்கூடிய காளைகள பத்தியும் நம்ம தொடர்ந்து பதிவு பண்ணி காணொலியா நம்ம சேனல்ல போட்டுட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு எங்க வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, திருச்சி மாவட்டம் காட்டூர் குணா பாய்ஸ் அந்த குரூப்ப தான் இன்னைக்கு சந்திக்க வந்திருக்கோம். வாங்க இன்னைக்கு அவங்கள சந்திப்போம். அவங்கள பத்தியும், அவங்க வளர்க்கக்கூடிய காளைகள பத்தியும் இந்த காணொலி மூலம் தெரிஞ்சுக்கலாம். அக்கா வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா அக்கா? நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் அக்கா. உங்க கட்டுத்தறி கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி. நீங்க வந்ததுக்கு எங்களுக்கு நன்றி. சரிக்கா, உங்கள பத்தி ஒரு அறிமுகம் சொல்லுங்கக்கா. பிறந்தது எல்லாமே சிவகங்கை மாவட்டம் திருப்பாச்செத்தி சுலங்குடி சரிங்க. கிராமத்துல இருந்து எங்க அப்பா அப்பையில இருந்து மாடு கண்டு எல்லாமே வாங்க விற்க எல்லாமே இருந்தான். அப்ப ஆர்வமா இருந்துட்டு இருந்தான். இப்ப அதுக்கப்புறம் வந்து திருச்சி என்னை கட்டி கொடுத்தது இங்க லால்குடி காட்டூர். எங்களுக்கு அங்கே உள்ள ஆர்வம் இருந்தது மாதிரியே இங்கேயும் மாட்டோட ஆர்வம் ரொம்ப வந்துருச்சு. வந்தோட நாங்க ஜல்லிக்கட்டு மாடு வாங்கி நாங்க வளர்க்கணும்னு ஆர்வம் வந்துச்சு. எங்க பிள்ளைங்களுக்கு எல்லாத்துக்கும் ஆர்வம், எங்க வீட்டுக்காரர் எல்லாருமே ஃபுல் சப்போர்ட். அதனால நான் தான் மாடை பாத்துக்கிட்டு வச்சுக்கிட்டு எங்க பையன் வந்து வெளிநாட்டுல இருந்தேன். சரிங்க. குணான்னு சொல்லிட்டு வெளிநாட்டுல இருந்தேன். அவன் மாடு வாங்கி விடுவான். நாங்க எல்லாம் வாங்கி வளர்க்க பொண்ணா வச்சுக்கிட்டு இருந்தோம். தம்பிங்க எல்லாம் வந்து ராஜபாளையம் வத்திராப்புல இருந்து வருவாங்க. சரிங்க. வந்து மாடு எனக்கு அடைச்சு கொடுத்துட்டு போயிருவாங்க. நான் வளர்க்க எல்லாமே இது பண்ண நான் பார்க்க வளர்த்துட்டு இருப்பேன். ரொம்ப மகிழ்ச்சி. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சின்ன கண்டா வாங்கி வளர்த்தோம். இருக்கையிலே அப்படியே வந்து அடுத்து வந்து வத்திராப்புல இருந்து தம்பி பசுமன் கார்த்தின்னு சொல்லிட்டு அது வந்து ஒரு மாடு வாங்கி கொடுத்து சின்னன்னு சொல்லிட்டு அந்த மாடை கொண்டு வந்து நாங்க வீட்டுல வளர்த்தோம். வந்து ஃபர்ஸ்ட் லால்குடி ஜல்லிக்கட்டுக்கு போச்சு. போனோடனே அது மாடு நல்லா சுத்தி சுத்தி விளாண்டுச்சு. விளாண்டோடனே எங்களுக்கு வந்து அடுத்தடுத்து ரொம்ப ஆசை வந்துருச்சு. மாடை வந்து நம்ம எடுத்து அடுத்தடுத்து ஜல்லிக்கட்டுக்கு போனோம்னா ரொம்ப ஆர்வம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க அடுத்தடுத்து மாடு வாங்க வாங்கிட்டு முதல்ல வாங்குற மாதிரி சொல்லிட்டீங்க. அதுக்கப்புறம் நல்ல நேமான மாடுனா என்ன அதை பத்தி சொல்லுங்க தகவல். நேமான மாடு சின்னன்னு சொல்லிட்டு அதான் சின்னதான் ஃபர்ஸ்ட் வந்து நேமாயி கொடுத்துச்சு. அடுத்தடுத்து வந்து நாங்க வந்து மாடு வந்து இது இந்த பாண்டிமுனி அசுரன் காலத்துக்கு யாருக்கு காளையெல்லாம் கொண்டு போறோம். தம்பிங்க வந்து அங்க இருந்து வந்துருவாங்க. ஒரு 20 பேரு 15-20 குறையில்லாம வந்துருவாங்க. ராஜா வத்திராப்புல இருந்து வந்துருவாங்க. கூட்டிட்டு வந்து எல்லாம் வந்து அடைச்சு கொடுத்துட்டு எல்லாம் சந்தோஷமா இருந்துட்டு ஊருக்கு போயிருவாங்க. வீட்டுல வந்து ஒரு வீர தமிழ்ச்சியா இருக்கிறது எப்படி இருக்கு உங்களுக்கு? ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அந்த மாடு விளையாடுறத நான் சாப்பிடவே மாட்டேன். அங்க எப்படி ஆகுது என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு மாடை அடைச்சு முடிச்சாதான் சாப்பிடுவேன். அந்த அளவுக்கு எத்தனை மணியா இருந்தாலும் அதை பாத்துக்கிட்டே இருப்பேன். வீடியோ பார்த்து ரொம்ப ஆர்வமா இருக்கும். எல்லாரும் சொல்லுவாங்க ஏன் இப்ப என்ன மாடு வரும்ல எப்ப வந்து ஒரு மாடு ஜெயிச்சுன்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் நினைக்கவே மாட்டேன். எப்ப வெளியாகுது அப்படின்னு செல்ல பாத்துக்கிட்டே தான் இருப்பேன். ரொம்ப ஆர்வமா இருக்கும். இப்ப ஜல்லிக்கட்டு நம்ம மாடுகள்லாம் எப்படி தயார் பண்ணி நீங்க களத்துக்கு அனுப்புவீங்க? நானு அவங்க வந்து இவங்க எல்லாமே நைட்டே வந்துருவாங்க. வந்தோடனே நான் என்னடா நானே எந்திரிச்சிருவேன். எந்திரிச்சு மாடெல்லாம் கிளீன் பண்ணி தொடச்சு கிளீன் பண்ணி குளிப்பாட்டி தான் பொட்டு வச்சு நான் தான் கயரை முதற்கொண்டு வண்டியில முதற்கொண்டு ஏத்தி விடுவேன். நம்ம காளைகள்லாம் போய் பல களங்கள் கலந்துக்குது, அது ஜெயிச்சு வருது, எப்படிக்கா இருக்கு உங்களுக்கு? எனக்கு வீட்டுக்கு வர்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதுவும் போல பயலுங்க எல்லாம் ஒரே சந்தோஷமா வருவாங்க பாருங்க. இங்க இருந்து ஒரே ஆட்டமாட்டமா வருவாங்க. அது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். மொத்தம் எத்தனை காளைகள் இருக்கு? நம்மகிட்ட ஒரு 6 காளை இருக்கு. விளையாண்ட காளைகளை வெளியில கொடுத்துருவீங்களாக்கா நீங்க? வெளியில என்ன காலை விளையாண்ட காலை வாங்கி நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். நம்மகிட்ட இருந்து என்ன வாங்க கொடுக்க நாங்க அப்பப்ப நம்ம வந்து மாடு வந்து வாங்கி கொடுத்துட்டு இருப்போம். நம்ம கிடைத்த கண்டு மலைமாட்டு கண்டு எல்லாமே வாங்கி வியாபாரம் எல்லாமே நீங்க கொடுக்குறோம். ஜல்லிக்கட்டு அவர்களுக்கு கொடுக்குறோம். காளைகளை வாங்கி கொடுக்குறீங்களாக்கா? அவங்க போய் அங்கெல்லாம் நல்லா விளையாண்டுருக்காக்கா? அங்க எல்லாமே இந்த வருஷம் ஃபுல்லா விளையாண்டுட்டு இருக்க காலப்பெல்லாம் இப்ப இந்த வருஷம் விளையாண்டு அதை கேட்கறது எப்படி இருக்கு உங்களுக்கு? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்க பையன் போடுவேன் அந்த மாதிரி நான் வாங்கி கொடுத்த மாட்டு செல்லுல எல்லாம் போட்டு விட்டோம். அவங்க வந்து விளையாண்டோடனே அவங்க அனுப்பிச்சு விட்டுருவாங்க. சரிங்க. அவங்க வந்து அந்த மாடு வந்து விளையாண்டோடனே நீ எடுத்து கொடுத்த கண்டு விளையாண்டுருச்சுன்னு அனுப்பிச்சு விட்டுருவாங்க. அவன் செல்லுல போடும்போது ரொம்ப சந்தோஷமா. இவங்களை பத்தி சொல்லுங்க. இவங்க வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இப்ப வந்தாதான் நாங்க மாடு அடைப்போம். இதை சொல்ல போனா இவங்க வரலைன்னா நாங்க மாடு ஏத்திட்டு போக மாட்டோம். இவங்க வந்த எப்ப வரேன்னு சொல்லிட்டு ஆனா கூப்பிட்டாலும் எந்த டயத்துல வரனாலும் நான் மாடு நீ டோக்கன் வந்துருச்சு அப்படின்னா அடுத்த செகண்ட் அந்த நைட் ஆனாலும் 12 மணி ஆனாலும் 1 மணி ஆனாலும் அங்க இருந்து பஸ் பிடிச்சு வந்துருவாங்க. உங்களுக்கு காளைகள்லாம் யாருக்கா வாங்கி தர்றது? எங்களுக்கு வந்து தம்பி பசுமன் கார்த்தின்ட்டு வத்திராப்புல இருக்காங்க. சரிங்கக்கா. அதுதான் வந்து காளை வாங்கி கொடுக்கும். எங்க பையன் வெளிநாட்டுல இருக்கேன் குணான்னு சொல்லிட்டு அவன் வந்து காசு போட்டு விட்டுருவேன். அவங்க வந்து காளையை வாங்கிட்டு வந்து வீட்டுல கொண்டு இறக்கி விட்டு போயிருவாங்க 2 பேரும். இதுவும் காளை வாங்கி கொடுக்கும். அவங்களும் வாங்கி கொடுப்பாங்க. 2 பேருமே வாங்கி கொடுப்பாங்க. சரிக்கா. அவங்க கொண்டு வீட்டுல இறக்கி கயிறு போட்டு கட்டி கொடுத்துட்டு போயிருவாங்க. நாங்க கொஞ்சம் கொஞ்சமா பார்த்து பழகிக்குவோம். பழகணும். ஒரு மாசம் இப்படி இந்த மாதிரி பழகி கொஞ்சம் உடம்பேத்து அவுக்க ஆரம்பிச்சிரும். அப்புறமேல அவங்க வந்துருவாங்க. அவங்க வந்தாலே அவங்கள அதறி நான் யாவும் வச்சுக்கிட்டே இருக்கும். அந்த மாடு அவங்க வந்தாலே காலவாரி கூப்பிடும் இந்த பாண்டி முனியெல்லாம். சரிங்க சரிங்க. பேசுமாக்கா? பேசும். வணக்கம்ண்ணே. அண்ணா உங்களுக்கு சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பா ரொம்ப சந்தோஷம். சரிண்ணா, உங்களை பத்தி ஒரு அறிமுகம் சொல்லுங்கண்ணே. கண்டிப்பாண்ணே. விருதுநகர் மாவட்டம் பத்திராயிருப்பு அருகே ஆயிரம் என்னோட கிராமம் வந்து அங்க வந்து ஜல்லிக்கட்டு காளைகள்லாம் நாங்க வச்சிருக்கோம். மாடுகள்லாம் வச்சிருக்கோம். சரிண்ணா. அப்புறம் வந்து இங்க அண்ணன் வந்து குணான் என்றவர் வந்து திருச்சி மாவட்டத்துல வந்து அறிமுகம் ஆனாரு. அவரு பசுமன் கார்த்தி அண்ணனை வச்சு அறிமுகம் ஆனாரு. அவரோட வாடிக்கு வந்தோம். இங்க வாடிக்கு வந்த உடனே அவரை பார்த்து செஞ்சதுல
இங்க ஒரு குடும்பங்களா அக்காங்க எல்லாமே வந்து நமக்கு அறிமுகமானாங்க. இன்னொரு சின்ன அக்கா பெரிய அக்கானு அண்ணன் தம்பி எல்லாம் உறவுகள் வந்து ஜல்லிக்கட்டு வந்து நமக்கு கொடுத்துருக்கு. இவங்களை கொடுத்துருக்கு. நீங்க பிறந்த விருதுநகர் இருந்தா கூட திருச்சி தான் நமக்கு வந்து நேமாக்குனது. ஒரு சொந்த வந்தாங்க எல்லாமே இங்க இருக்காங்க. சரி, இதான் திருச்சி தான் நமக்கு வந்து. எப்படி இந்த கெட்ட போடுற ஐடியா எப்படி உங்களுக்கு வந்துச்சுன்னு? கண்டிப்பா குமுளூர் ஜல்லிக்கட்டுல வந்து சும்மா வந்து கீழே கிடக்குற அந்த மாட்டோட சந்தனம் எல்லாம் பூசிப்பாங்களா, அதெல்லாம் கீழே கிடந்ததை எடுத்து சும்மா ஒரு அண்ணன் இருக்காரு, கார்த்தின் அண்ணன் இருக்காரு, அவர் வந்து இதை பூசுறா அதை மாற்றா கண்ணாடி மாற்றா அப்படின்னு சொல்லி சும்மா ஒரு ஃபன்னு மாதிரி பண்ணது. அண்ணன் வந்து செங்குட்டு அண்ணன் வந்து அவர் என்கரேஜ் பண்ணி நம்மள வந்து ஒரு ஊக்க மருந்து மாதிரி அப்படியே அவர் என்கரேஜ் பண்ணதுல ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்படியே அங்க உள்ள அலப்பறை போட்டு செஞ்சு ஜல்லிக்கட்டு வந்து ஒரு திருவிழா கொண்டாடணும். அப்ப நம்ம வந்தோம்னா இன்னும் திருவிழா மாதிரி ஆகணும். அதுக்காக சும்மா அவர் பண்ணது. அது வந்து 2023 பண்ணா. அப்ப வந்து பண்ணது வந்து 2024 தான் அந்த இது ஃபேமஸ் ஆச்சு, நல்லா வைரல் ஆச்சு. இப்ப சக்குடி ஜல்லிக்கட்டுலாம் சரவண அப்பா வந்து அவர் ஒரு என்கரேஜ், ஆஹா தம்பி வந்துட்டாண்டா கோயில் மாடு மாதிரி அவர் ஒரு என்கரேஜ்ல அது ஒரு நல்ல சந்தோஷமா இருக்கு. சொந்தங்களை என் உறவுக்காக நான் பண்றேன். மாடு வரும்போது நான் முன்னாடி ஆடுவேன். குணா அண்ணன் வந்து மலேசியால இருக்காரு. அவர் அங்க இருந்து போன் அடிச்சுவாரு, ஆனா டோக்கன் வந்துருச்சுனே நீங்க பசங்க எல்லாம் கூட்டு வந்துருனேன்னு பணம் வந்து போட்டு விட்டுருவாரு. அப்ப நம்ம என்ன செய்யறது, ஊர்ல உள்ள பசங்களை எல்லாம் அங்கங்க நல்ல லேட் ஆயிரும். ஏன்னா டோக்கன் வந்து திடீர்னு கிடைக்கும் போது அங்கங்க ஆளுகளை பிறக்கி அங்க இருந்து நம்ம இங்க கூட்டு வரணும். கூட்டு வந்து மாடுகளை ஏத்தி கொண்டு போய் மாடு அடைப்போம். அக்கா பத்தி சொல்லுங்க. இது வந்து என்னோட கூட பிறந்த அக்கா. சரிக்கா. இப்போ உங்க பேருக்கா? இது பேர் மகேஷ். அங்க ஊர்ல அங்கே வீடு கட்டி அங்கே இருக்கு. இப்ப அப்பப்ப உயிர் வரும். நாங்க எல்லாரும் ஒன்னா கூட்டு குடும்பமா தான் இருப்போம். அதுக்கு அந்த மாட்டுல ஒரு சந்தோஷம், ரொம்ப மாடுனா ஒரு ஆர்வமா இருப்போம். சரி, உங்களுக்கு ஜல்லிக்கட்டுல எப்படிக்கா இருக்கு? ரொம்ப ரொம்ப சந்தோஷம். பாகாலத்துல இருந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம். என் தம்பி ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சரிங்க. மாடுனாவே எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இருந்து எங்களுக்கு மாடுனா எல்லாத்துக்குமே இப்ப பிள்ளைங்களுக்கு அந்த மாடை பத்தி சொல்லி கொடுத்தாச்சு. எங்க அப்பா தான் ஃபர்ஸ்ட் வந்து மாடுனாலே ரொம்ப இதா இருப்பாரு. நைட்டு எங்க வீட்டுக்கு இப்ப எப்படி எங்க வீட்டுக்கு வர்றாங்க போறாங்களோ அது மாதிரி எங்க ஊர்லயே அது மாதிரிதான். எங்க ஊர்ல கிராமம் தான், பஸ் கூட எங்க ஊருக்கு வராது. அப்படி இருந்தாலும் பக்கத்து ஊர்ல இறங்கி நடந்து எங்க அப்பா பார்க்க வந்துருவாங்க. வந்து பார்த்து ஆர்வமா மாடு வாங்கிட்டு, மாடு எங்க அப்பா வாங்கி கொடுப்பாரு, அந்த மாடை ஓட்டிட்டு போயிருவாங்க. இந்த ஏரியால வந்து நாங்க மாடு வளர்க்கறது, நான் புடிச்சிட்டு போறது எல்லாமே ஒரு ஆர்வமா இருப்பாங்க. நீ பிடிப்பியா, நீ இந்த மாட்டை பிடிப்ப. ஏன்னா வந்து இங்க அவ்வளவா மாடு இருக்காது. இந்த ஏரியால வந்து மாடு அவ்வளவா இருக்காது. எடுத்துக்கிட்டா நம்ம இந்த சுத்து வட்டத்துல எல்லாம் ஒரு மாடு 2 மாடு அப்படி வளர்க்குறாங்க. நாங்க கொஞ்சம் நிறைய மாடு இந்த மெயின் ரோட்ல இருக்கிறதுனால எல்லாம் கேட்பாங்க, நீங்க இந்த மாட்டை பிடிப்பீங்களா, நீங்க உங்களை குத்தாதா அப்படின்னு ஒரு ஆர்வமா இருப்பாங்க. அப்ப பாக்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் சந்தோஷமா. தொடர்ந்து நம்ம மாடுகளை பத்தி பார்க்கலாமாக்கா? வாங்க. இந்த காலம் வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச காலம். இது வந்து நம்ம ஏரி ஊரு இளையானேட்டு ஒரு அண்ணன் வாங்கி கொடுத்தாங்க. சரிங்கக்கா. வாங்கி கொடுத்து கொஞ்சம் உடம்பு இல்லாம தான் இருந்துச்சு. தம்பி வச்சு வளர்த்துட்டு இருந்துச்சு. வளர்த்து அப்படியே கொண்டு வந்து நாங்க பாலமேட்ல வந்து அடைச்சோம். சரிங்கக்கா. அடைக்கும் போது ரொம்ப நல்லா, ரொம்ப உடம்பெல்லாம் இல்ல, ரொம்ப நல்லா ட்ரை பண்ணி ரொம்ப தாவி வந்துச்சு. அது வந்து குடிமாடு ஆயிடுச்சு. குடிமாடு ஆனோடனே நல்லா சிறந்த மாடுன்னு நல்லா பேப்பர்ல எல்லாம் போட்டாங்க. பேப்பர்ல எல்லாம் போட்டு ரொம்ப இதாயிருச்சு. ஆனோடனே நாங்க வந்து இங்க திருப்பி அடுத்த வாடி வந்து மஞ்சம்பட்டியில கொண்டு வந்து அவுத்தோம். நல்லா வந்துச்சு. வந்தோன்னா அப்புறம் அடிக்கடி நல்லா நிறைய அவுத்துட்டு இருந்தோம். வாடி எல்லாம் நிறைய வந்து அப்புறம் அந்த பாலமேட்ல அவுத்தோடனே வீட்டுக்கு வந்துருச்சு மாடு. தம்பி கொண்டாந்து வீட்டுல விட்டுட்டு இங்கனக்குள்ளேதான் நீ வாடி வருது அப்படின்னு கொண்டு விட்டு போயிட்டாங்க. விட்டு வந்து இங்க எல்லாம் வாடி ஃபுல்லா அடைச்சிட்டு இருந்தோம். வாடி அடைச்சு 11 வாடி அடைச்சிட்டோம். ஃபர்ஸ்ட் இங்க புதுக்கோட்டையில அடைச்சோம். புதுக்கோட்டையில அடைக்கும் போது இது என்ன பண்ணிடுச்சுன்னா ஃபாரஸ்ட்டுக்குள்ள ஓடிடுச்சு. இது வந்து கயிறு போட்டோன்னா ஒரே இது பண்ணி ஃபாரஸ்ட்ல போயிடுச்சு. புதுக்கோட்டையில அடைச்ச மணிக்கு போயிட்டு 3 மாசத்து எங்களால பிடிக்க முடியல, மாட்டை பிடிக்க முடியாம இருக்கும். இவங்க வந்து டெய்லி போய் காலையில சாயந்தரம் உள்ள போய் தேடுவோம். ஆனா மாடு கண்ணுல படும், பிடிக்க முடியாது. ஒரே ஓட்டமா ஓடிடும். இப்படி இருந்துகிட்டே இருக்கையில குளமாணிக்கம் ஃபாரஸ்ட்டுக்குள்ள நாங்க வந்து அப்புறம் திருப்பி விட்டுட்டு வந்துட்டு நானு எங்க பையன் எல்லாம் போவோம். போய் பார்த்தா அது கிட்டத்தட்ட ஒரு 50,000 செலவு பண்ணோம். சரி நீ தேடி பிடிக்க ஆள் இல்ல, நீ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க தெரிஞ்சவங்க ரொம்ப வேண்டியவங்க வேலூர்ல கேட்டாங்க. ரேஸ் மாடுக்கு வேணும்னு சொல்லி கேட்கவும் நாங்க கொடுத்தோன்னே அந்த மாடு என்ன ஆயிடுச்சுன்னா அங்க போய் நல்லா தான் அவங்களுக்கும் நல்லா பேர் வாங்குச்சு. பேர் வாங்கினோன்னா திருப்பி இது நம்ம வீட்டுல இல்லாம ஒன்னும் சரி வரலன்ட்டு திருப்பி நாங்க கேட்டா அவங்க கொடுத்துட்டோன்னே நாங்க வீட்டுல வந்து இப்ப அடுத்தடுத்து அடைச்சுக்கிட்டு இருக்கோம். இப்ப 25 களத்தறி போயிடுச்சு. இப்ப இந்த வருஷம் ஃபுல்லாவே ஒரு வாடி கூட பாய்க்கல. லாலுகுடி வாடியில நல்லா விளாண்டு வந்துச்சு. லாலுகுடியில ரொம்ப திறமையா ரோட்ல போறவங்க எல்லாம் கேட்டாங்க, உங்க மாடு நல்லா பண்ணுச்சுன்னு ரோட்ல போறவங்க கூட கேட்டாங்க. அப்படி ஒரு நல்ல மாடு. இது எங்களை பிடிச்சிக்கிட்டா மாடுன்னு சொல்லக்கூடாது, எங்களுக்கு ஒரு வீட்டுல ஒரு செல்ல பிள்ளை. எதுவுமே பண்ணாது, சின்ன குழந்தை கூட நாங்க பிடிச்சிட்டு போலாம். இந்த மாதிரி எந்த இதுவுமே வீட்டுல வந்து பண்ணாது. வந்து நல்லா மேக்கப் போட்டு விட்டு நல்லா ஐப்ரோ போட்டு நல்லா சோடிச்சு அனுப்பிச்சு விடுவேன் களத்துக்கு போயில. கட்டுதலுடைய ராஜாண்டா இதுதான். ரொம்ப சந்தோஷமா. இது போக்கு மாடுங்களாக்கா? இல்ல, போக்கு மாடு யாரும் இது பண்ண முடியாது, ஒரே ஸ்பீடா தான் போகும். இது விளையாட்டு களங்கள சிறந்த களம்னா எந்த களம்க்கா? லால்குடியில நல்லா இந்த வருஷம் லால்குடியில நல்லா பண்ணுச்சு.
நல்லா எங்களுக்கு பண்ணுறீங்க. பிடிச்ச மாதிரி பண்ணுச்சு. மத்த வாடியெல்லாம் கொம்பு ஆட்டி ஆட்டி போகும். லால்குடியில வந்து கட்டுனாங்க. கட்டையில ஒரே சுத்துல இறக்கி விட்டுருவோம். அது ஒண்ணு வந்து நல்லா பண்ணுச்சு. இதுக்குமே இது வந்து ஒரு கயிறுல வரும். எங்க வீட்டுல எல்லா மாடும் ஒரு கயிறு தான். இது ஒரு கயிறுல வரும். குழந்தைக்கு குழந்தையா இருக்கும். இப்ப 11வது வாடி அடைச்சு வித்துட்டோம். வித்துட்டு இந்த காலை இல்லாம எங்க வீட்டுல ஒண்ணுமே சரி வரல. எதை எடுத்தாலும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த காளையை போய் நாங்க உடனே நாங்க வேணும் இந்த காலை வேணும்னு சொல்லிட்டு இந்த காலை வரதறி நாங்க தூங்கல. நம்ம வீடு எப்போ வரும்ட்டு அது வந்தோடனே எங்களுக்கு நல்லா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நல்லா இருக்கு. இந்த காலை கொடுத்தவங்க திருப்பி ரிட்டர்ன் கொடுத்தாங்க பாருங்க, அவங்களுக்கு நன்றி. எங்க இளையாண்ணை ஒரு இளையாண்ணை வாங்கி கொடுத்தாரு. அவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இது வாங்கினதுல இருந்து எங்களுக்கு ரொம்ப பேர் வாங்கி கொடுத்துட்டு நேமாவும் ஆயிட்டோம். இந்த இதனாலதான் ரொம்ப நேமாயிட்டோம். அப்புறமா வந்து அந்த காலையெல்லாம் இதுக்கு அப்புறம் தான் வந்தது. இது வந்ததுல இருந்து ரொம்ப நேமாயிடும். சரிக்கா, ரொம்ப தகவலுக்கு நன்றி. அடுத்த காலை பார்க்கலாமா? பாண்டிமுனி. இது வந்து நம்ம தம்பி எடுத்து கொடுத்தது பசுமன் கார்த்தின்னு சொல்லிட்டு பத்தரார்பல்ல எடுத்துட்டு வந்து கொடுத்ததுல இருந்து நல்லா நேமாயிட்டு இருக்கு. வீட்டுல நல்லா குணமா இருந்துக்கும். சரிக்கா. நம்ம வீட்டாளுங்க வீட்டுக்குள்ள வந்து வெளியாளுங்க வந்தாலும் வீட்டுல உள்ள ஆளு மாதிரி நினைச்சுக்கிறோம். நல்லா குணமா நினைக்கும். இப்ப அன்பில் வேடிகள் அடைச்சா நல்லா பேர் சிறப்பா. இது நம்ம கட்டுதலுக்கு வந்து எத்தனை வருஷம் ஆகுது? இப்ப 2 வருஷம் ஆயிடுச்சு. 2 வருஷம் ஆயிடுச்சு. எத்தனை கலங்க போயிருக்கும்? இப்ப வெளிவரட்டு 2 ஆயிடுச்சு. வெளிவரட்டுலயும் நல்லா நேமாச்சு. இப்ப 4 ஜல்லிக்கட்டு 4 ஆயிடுச்சு. இது சுத்து மாடுங்களா? சுத்து மாடுங்க. சுத்து மாடு. விளையாட்டு மாடுனா இவர்தான் பாண்டிமுனி பேரு. பாண்டியாவோட நினைவா அவர் அவுத்துக்கிட்டு இருக்கோம். 2 வருஷமா வளர்த்துருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 7 வாடிக்கு மேல அடைச்சாச்சு. இந்த வருஷம் நான் 2 வாடி அடைச்சிருக்கு. போன வருஷம் 7 வாடி அடைச்சிருக்கு. சரிங்க. நல்லா ஜம்முன்னு வருவாப்புல. பாண்டிமுனின்ட்டாலே சில பேர் பயப்படுவாங்க. ஆனா எங்களுக்கு பயம் இருக்காது. நாங்க வீட்டை பொறுத்த அளவுல பயம் இருக்காது. வண்டியில பிடிச்சி ஏத்திட்டு போற அளவுக்கு எந்த பயம் இல்ல. வாடியில போய் இறக்கியாச்சுன்னா இதோட ஆட்டமே வேறையா பார்க்கலாம். நம்ம கட்டுதல இருக்கிற ஒவ்வொரு காலையை பத்தி தகவல் அருமையா சொல்லிட்டு இருக்கீங்கக்கா. இந்த காலையை பத்தி சில தகவல் சொல்லுங்க. இது பேரு கரிகாலன். இது வத்தராப்பு மாடுதான். இது நம்ம கட்டுதலுக்கு வந்து எத்தனை வருஷம் ஆகுது? இது 1 வருஷம் ஆச்சு. வந்து இது விளையாண்ட களங்களே சிறந்த களம் எந்த களம்? இது புகையிலைப்பட்டின்னு சொல்லிட்டு திண்டுக்கல் பக்கத்துல விளையாண்டு நல்லா நேமாயி வந்துருச்சு. இது போக்கு மாடுங்களாக்கா? சுத்து மாடு. போத்த கயிறு தான். நல்லா குழந்தை மாதிரி இருக்கும். வரும்போது 10 கயிறுல வரும். வீட்டுக்கு எங்க கட்டித்தல இறக்கணும்னா ஒரே கயிறு தான். ஒரே கயிறு தான். அவுத்து மேய்க்க கொண்டு போயிரும். வயல் கேட்பாங்க, இவ்வளவு இத்தனை பாய்ச்ச மாடா இப்படி ஒரு கயிறுல போகுது அப்படின்வாங்க. அசால்ட்டா பஸ் போகும். அசால்ட்டா எங்க பின்னாடி மாடு வரும். பார்க்கலாம். கமுதியில வாங்கினது இந்த காலை வாங்கி இங்க பட்டுக்கோட்டையில விட்டுருந்தோம். வினோத்னு சொல்லிட்டு அங்கே இருந்துச்சு. இப்ப நம்ம ஜல்லிக்கட்டு ஆரம்பிச்சோம்னா இது வீட்டுல கொண்டாந்து நம்ம வீட்டுல வளர்த்துட்டு இருக்கோம். சரிங்க. நம்ம கடுதல வந்து ஜல்லிக்கட்டு போயிருக்கீங்களா? ஒரே ஒரு வாடி போயிருக்கு. அது போக்குல போயிருச்சு. நல்லா தலை வச்சு நல்லா போச்சு. என்ன ரகம் காலக்கா இது வந்து? இது இந்த மதுவப்பட்டி வெள்ளைன்னு சொல்லுவாங்கல்ல. ஆமாங்க. அதோட ரகம். அதோட அது கடையில இருந்தது. இந்த காலம் பக்கத்துக்கு அதே மாதிரி. ஆமா. அந்த அங்க இருந்தா எடுத்துட்டு வந்து நம்ம கண்டுலயே வாங்கி விட்டுட்டோம். தம்பி அந்த தம்பி அங்க வளர்ந்துட்டு இருந்துச்சு. இப்ப நம்ம இந்த பெருசானோட ஜல்லிக்கட்டுக்காண்டி இங்க கொண்டாந்து நீங்க அடைச்சிருக்கீங்க. ஒரு வாடி அடைச்சு. சரி, அடுத்த காலை பார்க்கலாம். பேரு பாண்டிமுனி. பசுமன் கார்த்தி தம்பி தான் பேர் வைக்கும். அதான் எடுத்து கொடுத்துச்சு இந்த காலையும். இது எங்க இருந்து கத்து வந்தீங்க? இது வத்தராப்பு மாடு தான். சரிங்க. வத்தராப்பு மாடு தான். அதான் எடுத்து கொடுத்து அதான் பேர் வச்சு அதான் இப்ப அது பாண்டிமுனி எடுத்து கொடுத்தா அதான் பாண்டிமுனி 2 அதை எடுத்து கொடுத்ததுதான். நம்ம கட்டுதலுக்கு எத்தனை வருஷம் ஆகுது? இப்பதான் ஒரு 6 மாசம் இருக்கும். நம்ம கட்டுதல இருந்து எங்க காவுத்தீங்க? திருக்கானூர் பட்டியில ஒருத்தம் விளையாடுச்சு தம்பி. அதுல ரொம்ப ரொம்ப பேரானது. ரொம்ப ஆட்டம், பயங்கர ஆட்டம், பயங்கர பேரு, நல்ல பேராச்சு. சரி, இந்த கண்டை வந்து சொல்லுங்கக்கா. இது பேரு மருது. இது வந்து வருங்கால மாட வரணும்ட்டு நாங்க வேண்டிக்கிட்டு வளர்த்துட்டு இருக்கோம். குட்டி புள்ளின்னு ஒரு கண்டு வளர்த்தோம். அதை கொடுத்துட்டோம். அதுக்கு பதிலா இதுவும் அது மாதிரி வளர்க்கணும்னு சொல்லிட்டு வளர்த்துட்டு. திருச்சி மாவட்டம் லால்குடி காட்டூர் தேங்காய் கடை குணான கட்டத்தரைக்கு தான் வந்திருந்தோம். இன்னைக்கு அவங்கள பத்தியும் அவங்க வளர்க்கக்கூடிய காளைகளை பத்தியும் வந்து அருமையா தகவல் நமக்கு சொல்லியிருந்தாங்க. அக்கா, நீங்க உங்களோட தகவலை வந்து எனக்கு ஷேர் பண்ணது ரொம்ப நன்றி. நீங்க வந்தது எங்களுக்கு ரொம்ப நன்றி. நீங்க பார்த்ததுக்கு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். வீர தமிழ்ச்சியா இருந்துகிட்டு நீங்க இவ்வளவு காளைகளை வளர்க்கறது ரொம்ப நன்றிக்கா. இன்னும் வந்து நீங்க நிறைய காளைகளை வளர்க்கணும். பல கலைஞர்கள் போகணும். வெற்றி வாங்கி சூடி உங்களுக்கும் உங்க ஊருக்கும் பேர் வாங்கி சொல்லிட்டு எனக்கு வாழ்த்தாக்கா. ரொம்ப ரொம்ப நன்றி.